வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கற்றாழையில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. சோற்று கற்றாழை ஆலோவேரா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து வியக்கத்தக்க வகையில் ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயற்கை மூலிகையாக இருக்குது. இதில் உடலுக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் மற்றும் என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதிகள் எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கற்றாழையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இந்த சோற்று கற்றாழையினுடைய உட்பகுதியில் இருக்கக்கூடிய ஜெல் பகுதியை பயன்படுத்தும் போது அதன் மேல் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற திரவம் அதை வந்து நீங்கள் முழுமையாக நீக்கி விட வேண்டும். அதை நீக்கணும் அப்படின்னா 6லிருந்து 7 முறை நன்றாக அதை தண்ணீரில் கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைனா நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும்போது வயிற்றுப்போக்கு உங்களுக்கு ஒருவேளை ஏற்படுத்தி விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் தொடர்ந்து கற்றாழையை அன்றாட ஆரோக்கியத்தில் எந்த வடிவத்தில் வேணால் பயன்படுத்தலாம். சாறு மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த ஃபேஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கூந்தல் பராமரிப்புக்கும் பயன்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமான மண்டலத்தை சீராக்கி கொள்வதற்கு தொடர்ந்து நம்ம வந்து கற்றாழை பயன்படுத்தலாங்க. இப்போ கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையெல்லாம் கற்றாழை நமக்கு தீர்த்துவிடும். கற்றாழை ஜெல்லில் இருக்கக்கூடிய ஆந்த்ரா குயினோன்கள் இயற்கையான மலமிளக்கியாக செயல்படுது. இது வந்து குடல் இயக்கத்தை சீராக்கி நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையை நமக்கு வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்று புண்களையுமே குணப்படுத்தும். வயிற்றில் சுரக்கக்கூடிய அதிகப்படியான அமிலத்தன்மையை குறைத்து குடல் மற்றும் வயிற்று சுவர்களில் இருக்கக்கூடிய அந்த புண்களை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து கற்றாழைக்கு இருக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ அல்சர் பிரச்சனையும் இருக்காது, மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது. வேற செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலுமே அதையுமே நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு எல்லாமே சோற்று கற்றாழை பயன்படுத்தலாங்க. சருமத்தை பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கு, அழகு சார்ந்த பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னாலே தொடர்ந்து வந்து கற்றாழை பயன்படுத்தலாம். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தீக்காயங்கள் மற்றும் வெற்று காயங்கள்லாம் இருக்குன்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்குமே கற்றாழை வந்து உதவிகரமாக இருக்கும். கற்றாழை ஜெல்லில் இருக்கக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள், அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தீக்காயங்கள், சூரிய ஒளியால் ஏற்படக்கூடிய கதிரியக்க காயங்கள், அதாவது அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லுவோம், அந்த யூவி ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய ஒளியால் படக்கூடிய இந்த புற ஊதா கதிர்களிலிருந்து வரக்கூடிய பிரச்சனை மற்றும் வெட்டு காயங்கள், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு மிக வேகமாக சரி பண்ணக்கூடியது தான் அந்த கற்றாழை ஜெல்லுங்க. இது வந்து உங்களுடைய முதுமையுமே தடுக்கும். உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கு நீங்கள் வந்து அந்த கற்றாழை ஜெல் இருக்குங்க இல்லையா, அதை வந்து சருமத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது கோலோஜன் உற்பத்தி வந்து உங்களுடைய சருமத்தில் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து முதல்ல ரிமூவ் ஆகிடும். சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்தை உங்களுக்கு இன்னும் மேம்படுத்தும். அதாவது கோலோஜன் உற்பத்தி உங்களுக்கு மேம்படுத்துறதால செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். முகப்பொருட்கள், கண்கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். இதனால் பருக்கள் எல்லாம் நீங்கள் நீக்கிக்கலாம். இப்போ சோற்று கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா எதிர்ப்பு திறன் வந்து பார்த்தீங்கன்னா முகப்பொருட்களை கட்டுப்படுத்தி பிளாக் பிம்பிள்ஸ், அந்த கரும்புள்ளிகள் எல்லாம் உங்களுக்கு வந்து மறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தலைமுடியை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்குமே நம்ம வந்து கற்றாழை ஜெல்லை வந்து பயன்படுத்தலாங்க. இப்போ பொடுகு தொல்லையெல்லாம் நம்ம நீக்கி கொள்ளலாம். கற்றாழை ஜெல்லில் இருக்கக்கூடிய என்சைம்ஸ், அந்த நொதிகள் வந்து தலையினுடைய உச்சந்தாளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ், இறந்த செல்களை நீக்கி பொடுகை வந்து முழுமையாக கட்டுப்படுத்துது. இப்போ நம்ம அந்த இறந்து போன டெட் செல்ஸ் தான் வந்து நமக்கு பொடுகாக மாறும். ஸோ அதை நீக்கக்கூடியதுக்கு தான் கற்றாழை ஜெல்லில் இருக்கக்கூடிய அந்த நொதிகள் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் பார்த்தீங்கன்னா அந்த உச்சம் தலையில் வந்து ரத்த ஓட்டத்தை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம். முடி உதிர்வை தடுத்து முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அதை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள முடியும். அதனால் உங்களுக்கு அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேன் மற்றும் பொழுது தொல்லை, முடி கொட்டுறது, இளநரை பித்தநரை ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காது. சர்க்கரை நோயை நீங்கள் வந்து சரி செய்து கொள்வதற்கு, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திக்கிறதுக்கெல்லாமே நீங்கள் கற்றாழை பயன்படுத்தலாங்க. கற்றாழை சாற்றை வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டு வரும்போது இது வந்து இன்சுலின் உணர்திறனை, இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து மேம்படுத்தி ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கின்றது ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பிளட்டில் வந்து சுகரோட அளவை ஒரேடியாக அதிகப்படுத்தாமல் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபியூச்சரில் நீங்கள் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலுமே கற்றாழை வந்து பயன்படுத்தலாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு கற்றாழை ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்குமே கற்றாழை ஹெல்ப் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா டீடாக்டிஃபிகேஷன் பண்ணும், இம்யூன் சிஸ்டத்தை நமக்கு இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நம்மளுடைய உடல் நச்சுக்களை வெளியேற்றுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை சாறு வந்து கல்லீரலை வந்து நமக்கு சுத்தப்படுத்தி கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய நச்சுக்களை அகற்றுது. கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை அகற்றி கல்லீரலுடைய ஒட்டுமொத்த செல்களையுமே பலம் பெற வைத்துக்கொண்டு ஆரோக்கியமான ஒரு உறுப்பாக கல்லீரலை மாற்றுது. ஸோ நச்சு கழிவுகளை நமக்கு வந்து கல்லீரல் தான் சேர ஆரம்பிக்கும். அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னால எந்த பிரச்சனை நமக்கு இருக்காது. அதுக்காக தான் கற்றாழை எடுத்துக்கொள்ளணும். நோய் எதிர்ப்பு திறனும் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ கற்றாழையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே உடலினுடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வந்து நமக்கு
நமக்கு பலப்படுத்துறதால அந்த இம்யூன் சிஸ்டத்தையுமே வந்து நமக்கு ஒட்டுமொத்தமாக ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நமக்கு வந்து குணப்படுத்திடும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து கற்றாழை பயன்படுத்தும் போது இந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத முறையை நம்ம முன்னாடியே குறிப்பிட்டிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.